நாகரிகம்ன்ற பேர்ல இந்திய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்கள் அசால்ட்டா இந்தியாவுக்குள்ள புகுந்திருக்கு. இப்பெல்லாம் சினிமா துறையில இதுவரை சினிமாவில தான் திருமணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர், கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாறுது போன்ற காட்சிகள்லாம் இடம்பெறுது. ஆனா இதையெல்லாம் சில சினிமா துறையில இருக்கிற நடிகைகள் தங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா பல இந்திய நடிகைகள் இத பத்தி ஒத்துக்கல. இங்க அப்படி திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான சில இந்திய பிரபல நடிகைகளை பத்தி பார்க்கலாம். நடிகை ஸ்ரீதேவி திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருக்காங்க. இவங்க 1996ல தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செஞ்சு சில மாதங்களே குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. மேலும் இதை அவங்க ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. நடிகை சரிகா உலகநாயகன் கமலோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்து திருமணமாகாமலேயே 1986ல ஸ்ருதிஹாசனை பெற்றெடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி இவங்க 2 பேருக்கும் 1988ல திருமணம் நடந்துச்சு. அப்போ கூட இவங்களுக்கு 2வது மகளான அக்ஷராஹாசன் பிறந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகை கொங்கனாஷன் சர்மா நடிகர் ரன்வீர் ஷெராயோட 2007ஆம் ஆண்டுல இருந்து உறவுல இருந்தாங்க. இவங்களுக்கு 2010ஆம் ஆண்டு ரகசிய திருமணம் நடந்துச்சு. 6 மாதங்கள்ல இவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. நடிகையும் மலாய்கா அரோரா கானோட சகோதரியுமான அம்ரிதா அரோரா திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகியிருக்காங்க. பாலிவுட் நடிகை செலினா ஜெட்லி ஆஸ்திரேலியா தொழிலதிபரை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருக்காங்க. நடிகை மகிமா சௌத்ரி தன்னோட காதலனை திருமணம் செஞ்ச சில நாட்கள்லயே முதல் குழந்தையை எதிர்பார்ப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால பலருக்கும் இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. பண்டிட் ரவிசங்கர் மகளான அனுஷ்கா சங்கர் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருந்தாங்க. கல்யாணம் 1000 காலத்து பயிர்னு நம்மளோட முன்னோர்கள் கல்யாணத்துக்காக 1000 சடங்குகள் சம்பிரதாயங்கள்னு பார்த்து செஞ்சு வச்சாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது மனசுக்கு வருத்தமளிக்கிற செயலாதான் இருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.